விளையாடுவது எப்படி, கிட்டிப்புள்ளு அடிப்பது எப்படி, கிளித்தட்டு விளையாடுவது எப்படி என்று அந்த மரபு சார்ந்த விளையாட்டுகள் இன்றைக்கு பாட புத்தகங்களுக்குள்ளே கொண்டு போய் முடக்கி இருக்கிறோம். வாழ்க்கையை கொண்டு போய் ஒப்பு கொடுத்து விட்டோம். இதிலிருந்து மீளுவது என்பது மிக சிக்கலானது. இன்றைக்கு அந்த மீழ்ச்சியை தருகின்ற முயற்சி தான் சித்ரா எடுத்திருக்கக்கூடிய முயற்சி. நான் அந்த வீடியோவை பார்த்தேன். இதுல 3 சிறப்பு. ஒன்று, எழுத்து வடிவில் அந்த புத்தகமாக அந்த ஆக்கம் வருகிறது. இரண்டாவது, காணொளி வடிவிலே வருகிறது, வீடியோவாக வருகிறது, ஒலி இசையாக வருகிறது. கோரன் என்ற இசையிலே மிக நேர்த்தியாக அது வருகிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வார்த்தையினுடைய வல்லமை உணர்ந்து அந்த இசை வருகிறது. அந்த இசைக்கு சித்ராவினுடைய இனிய குரல் வலி சேர்க்கிறது. அவருடைய மாணவர்கள் பிள்ளைகள் சேர்ந்து பாடி இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் வருகிறார்கள். ஒரு நாய்க்குட்டி கூட நன்றாக நடித்திருக்கிறது. செல்லப்பிராணியாக ஒரு நாய்க்குட்டி மிக அற்புதமாக நடித்திருக்கிறது. இந்த வீடியோவில் நீங்க பார்க்க வேண்டும். அவ்வளவு தூரம் மிக பொறுமையோடு எல்லா கோணங்களிலும் மினைக்கட்டு செதுக்கித்தான் இந்த இருவட்டு நமக்குள்ளே வந்திருக்கிறது. இந்த சிறுவர் பாடலும் அம்மாவை பற்றி தான் பாடு. முதலில் அம்மாவை பற்றி சொல்லி, அம்மாவுக்கு பின்னர் என்னுடைய மகிழ்ச்சியை பற்றி சொல்லி, ஒரு குடும்ப கட்டமைப்பு பற்றி அந்த கழிப்பு என்கின்ற தலைப்பிலே ஒரு பாடல் பாடுகிற பொழுது நினைக்கிறது திரு கணேசரத்னம் ஐயாவுடைய குடும்பம் தான் அந்த பாடலே வருகிறது. சின்ன தங்கை சிரித்தபடி நடனம் ஆடுறா, சிங்காரமாய் உடையெடுத்து நளினம் காட்டுறா, பெண்ணம்பெரும் கண்களுக்கு மையம் பூசியே குழி விழுந்த கன்னத்தாலை வடிவு காட்டுறா, துணிகளினால் அரங்க அமைப்பை தம்பி செய்கிறான், தும்புத்தடியால் ஒளிப்பதிவை அண்ணா செய்கிறான், கரண்டி தட்டி நட்டுவாங்கம் அம்மா சொல்கிறா, நட்டுவாங்க கரண்டியை தட்டி தட்டி அம்மா நட்டுவாங்கம் சொல்கிறா, கதிரையிலே மிருதங்கம் அப்பா கணேசரத்தினம் வாசிக்கிறார், மிருதங்கம் வாசிக்கிறார், குட்டி பூனை அங்கும் இங்கும் பாய்ந்து பாய்ந்து குறுகுறுப்பாய் செல்ல நடனம் பார்த்து மகிழுது. பூனைக்குட்டி கூட அதுல வருது. இன்னைக்கெல்லாம் பூனைக்குட்டி செல்ல பிராணி வளர்க்கறதுலாம் காணாமலே போயிட்டு வளர்க்கறது. அதெல்லாம் ஒரு எலைட் குரூப்பினுடைய விஷயமா மாறி இருக்குது. செல்ல பிராணி வளர்க்கறது, நாய்க்குட்டி வளர்க்கறது, அதெல்லாம் அப்படி அந்த கட்டங்களுக்கு போயிருக்குது. குறுகுறுப்பாய் செல்ல நடனம் பார்த்து மகிழுது, களிப்புடனே எங்கள் வீடு கலகலக்குது, நெடுஞ்சு நெடுஞ்சு தங்கையாட மனம் இனிக்குது என்று அந்த வாழ்க்கை வாழ்வியல் எப்படி இருந்தது என்பதை அவருடைய கவிதை பதிவு செய்கிறது. அதை பின்னர் இசைக்குள்ளால் கொண்டு வந்து அதை சித்ராவும் அவருடைய மாணவர்களும் சேர்ந்து அதற்கு காணொலி வடிவம் கொடுக்கிற பொழுது அது அடுத்த தளத்துக்கு போகிறது. நான் ஒரு செய்தியை சொல்லி இந்த மதிப்பூட்டுரை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். ஏனென்றால் இங்கே நீண்ட உரைகள் அடுத்து இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே மிக அடிப்படையான திறன்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நான் இப்பொழுது ஒரு கதை சொன்னால் குழந்தைகள் இருப்பார்கள், கதைக்காக பார்த்து குழந்தைகள் இருக்கிறார்கள். நான் ஒரு கதை சொல்லுகிறேன். நான் கதை சொல்கிற பொழுது ராமாயணத்திலே ராமன் என்ற ஒரு அண்ணன் இருந்தான், அவனுக்கு ஒரு தம்பி இலக்குவன் இருந்தால், 2 பேரும் காட்டுக்கு போகிறார்கள். காட்டுக்கு போகிற பொழுது அவனுடைய ராமனுடைய மனைவி சீதையும் சேர்ந்து போகிறாள். அடுத்த காடு தாங்கி அவர்கள் வனத்தை அடைகிற பொழுது குகனை சந்திக்கிறார்கள். ஒரு 6 குறுக்க வருகிறது. நான் இப்படி சொல்லிக் கொண்டு போகிற பொழுது உங்களுக்கு ஒரு ராமன் மனசுக்குள்ள வந்திருப்பார், எல்லாருக்கும் வந்திருக்கு. அதான் உளவியல். ஒரு ராமன் வந்திருப்பார் அப்படி மனசுக்கு. அது உமான்னைக்கு வந்த ராமன் வேறு, பக்கத்துல பரமேஸ்வரனுக்கு வந்த ராமன் வேறு, கோரனைக்கு வந்த ராமன் வேறு, எல்லோருக்கும் வேறு வேறு ராமன், வேறு வேறு குகன், வேறு வேறு ஆறு, வேறு வேறு காடு என்று உங்களுடைய மனது உங்களை கற்பனை செய்திருக்கும். ஆனால் இது எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு பெரிய வீடியோ பிளேயர் போட்டு காண எல்லாருக்கும் ஒரே ராமன், எல்லாருக்கும் ஒரே காடு. எங்கள் சிந்தனைக்கு அது குறுக்கம் விளைவிக்கிறது, சிந்தனைக்கு இடையூறு. பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து அதுதான். அவர்கள் தொலைக்காட்சியில் தான் இந்த சிறுவர் பாடல்களை பார்க்கிறார்கள். காணொலிகளாக பார்க்கிற பொழுது அவர்கள் கற்பனை பண்ணுகின்ற அந்த இமேஜினேஷன் எபிலிட்டி என்பது மிக தடையாக இருக்குது. அவருடைய கிரியேட்டிவிட்டி பாதிக்கப்படுகிறது. அவருடைய சிந்தனை ஆற்றலுக்கு அது குறுக்க நிற்குது. அடுத்த கட்டத்துக்கு மூட போவதில்லை. இது பெரிய ஒரு ஆபத்து. இன்றைக்கு அந்த பிள்ளைகளை இந்த ஆபத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமாக இருந்தால் சமூகத்துக்குள்ளே பிள்ளைகள் வர வேண்டும், நன்றாக விளையாட வேண்டும், ஓடி ஆடி விளையாடுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். பாரதி சொன்னது போல, ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடணும் பிள்ளைகள். இங்க கிட்டிப்புள்ளு சரி, கிளித்தட்டு, நிறைய இந்த விளையாட்டு என்று சொல்லி ஒரு கவிதை இருக்கிறது. கிட்டிப்புள்ளும் கிளித்தட்டும் 8 கோட்டு விளையாட்டு முட்டி மோதும் ஒப்புமாக இருந்ததாக அப்பா சொன்னார். இதான் கண்ணதாசன் சொல்ற சிறப்பு என்பது. கிட்டிப்புள்ளும் கிளித்தட்டும் 8 கோட்டு விளையாட்டும் முட்டி மோதும் ஒப்புமாக இருந்ததாக அப்பா தான் சொல்லணும். என் பிள்ளைக்கு தெரியாது, அப்பா சொல்ற எப்படிலாம் இருந்தது நம்ம காலத்துல. இப்ப பிள்ளை கேட்டாங்க சொல்லும், பப்ஜி விளையாட்டு, டிவி கேம் விளையாடுறது, அந்த விளையாட்டுகள் தான் பிள்ளைக்கு செய்யுது.
கட்டை வெட்டி தாயம் என கிழக்கு நல்ல விளையாட்டும் சுட்டித்தனமான கள்ளன் போலீஸ் தொலைந்ததாக தாத்தா சொன்னார். பிள்ளைக்கு தெரியாது. அப்பா தாத்தா நான் சொல்றேன், குட்டி குழிகள் நோண்டி புளியங்கொட்டை கொண்டே நிரம்பும் வந்த கெட்டித்தன பல்லாங்குழி இருந்ததாக அம்மா சொன்னார். பிள்ளைக்கு தெரியும் அப்படிதான் இருந்த விளையாட்டுன்னு அம்மா சொன்னார். அவர் சொல்லுங்க, பட்டம் விட்டு பரவசமாய் பாடி திரிந்து கடைத்த பின்னே இட்டமாக மண்ணில் சோறு சமைத்ததாக பாட்டி சொன்னார். கூட்டாஞ்சோறு சமைத்ததாக பாட்டி சொன்னார். அம்மா சேலை கொண்டு ஊஞ்சல் அழகாய் கட்டி ஆடிய பின் சும்மா சோர்ந்துடாமல் வீட்டை சுற்றி ஓடும் மகிழ்வு. இதெல்லாம் பழைய நினைவுகள். நம்முடைய பிள்ளைகள் கிடையாது. ஒரு செய்தி சொல்றேன் பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுக்கிறேன். யாராவது ஒருவர் சபையிலிருந்து எழுந்து தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகளிலே தனி ஒருவனாக ஒரு பிள்ளை விளையாடக்கூடிய விளையாட்டு இருக்கிறது என்று சொன்னீர்கள் என்றால் நான் இன்றைய இந்த பேச்சு விடுகிறேன். ஒரு பிள்ளை தனியா விளையாடக்கூடிய விளையாட்டை இந்த தமிழை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இல்லை என்றால் தெரியும், சேர்ந்து விளையாடணும், பார்ட்னர் வேணும். கெட்டிப்புள்ள அடிக்கல சும்மா பகுதிக்கு தனியாக அடிச்சு இருக்கிறார். ஒரு வர வேண்டும். கிளித்தட்டு விளையாடுவதற்கு ஒரு மறைப்பதற்கு வர வேண்டும். கெட்டிப்புள்ள விளையாடுவதற்கு துணைக்கு ஒரு புல்லு போடுவதற்கு வர வேண்டும். கொக்கான் வெட்டுவதற்கு ஒரு சோடி வேண்டும். எல்லாமே இணைந்து சேர்ந்து விளையாடுகின்ற விளையாட்டுகள். ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் தனியாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கணனியோடு தனியாக விளையாடுகிறார்கள். போன்ல தனியாக விளையாடுகிறார்கள். சோஷலைசேஷன், குழு விளையாட்டுகள் கொடுக்கக்கூடிய அந்த குழு ஒற்றுமை, டீம் ஸ்பிரிட், சோஷலைசேஷன், அந்த சமூகமயமாகிற தன்மை எல்லாமே நாம் இழந்து போயிருக்கிறோம். இந்த ஆபத்து எங்க வந்து நிற்கும் என்றால் எங்களை இன்னொருவர் வந்து ஆளுவர். எங்களுடைய பிள்ளைகள் இப்படி போக போக எங்களுடைய தலைமைத்துவ பண்பு, லீடர்ஷிப் ஸ்கில் எல்லாம் ரொப்பாகி போக நம்மை ஆளுவதற்கு மலையகத்திலிருந்து ஒரு அமைச்சர் வர வேண்டும், கிழக்கிலிருந்து ஒரு பணிப்பாளர் வர வேண்டும், சகோதர மொழி பேசுகின்ற சுகாதார பணிப்பாளர் வர வேண்டும். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வரிசைக்கிரமமாக நிறைய நடக்கும். எங்களுடைய பிள்ளைகள் இழந்து போவார்கள் தலைமைத்துவ பண்புகள். அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் பிள்ளைகளை கொண்டு போக வேண்டும், நகர்த்த வேண்டும். இங்க அண்ணன் இருக்கிறார், லிட்டில் மாஸ்டர். எங்களுடைய தேசம் முழுக்க முன்பள்ளி, நிறைய முன்பள்ளிகள் நடத்தி கொண்டிருக்க லிட்டில் மாஸ்டர். அந்த முன்பள்ளிகள்ல இன்றைக்கு அது ஒரு வியாபாரம் தருகின்ற துறையாக மாறி இருக்கிறது. ஆனாலும் பிள்ளைகளுடைய ஆளுமைக்கான அம்சங்களை நோக்கி திருப்ப வேண்டும். ஜனரஞ்சகத்தை ஒரு பக்கம் சிந்திக்க வேண்டும். வியாபார உத்தியாக இருந்தாலும் இந்த விடயங்களை நீங்கள் அதிகம் கவனம் எடுக்க வேண்டும். அதை பணிவாக நான் உங்களை வைக்கிறேன். உங்களால் தான் முடியும். நிறைய பிள்ளைகள் நினைக்கிற 1500 பிள்ளைகள் சமயம் 1500 5 வயசு பிள்ளைகளை கையில் வச்சிருக்கிறார் என்றால் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சக்தியோடு இருக்கிறார். எனவே அதற்குள்ள சிந்தனைகளை நாங்கள் எங்களை கொண்டு கொடுக்கிற பொழுது அது பெரிதாக விரிக்கும். அந்த முயற்சியை தான் இன்றைக்கு சித்ரா செய்திருக்கிறார். அவருடைய முயற்சி மிக பெரிது. மேலே சித்ராவுடைய ஆற்றலை இந்த சமூகம் பயன்படுத்த வேண்டும். நான் என்னுடைய நிலையத்தில் சிறுகாலம் ஆசிரியராக இருந்தார், கிழவன்காடு கலாமண்டத்தில் இருந்தார். ஆனா எங்களுடைய சிஸ்டம் பாருங்க, பெரிய அதிகாரிகள் வச்சுக்கொண்டு சொல்றேன், நிலையம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நம்ம சிஸ்டத்தை பற்றி மிக பேட். சித்ரா ஒரு தேர்ந்த இசைக்கலைஞர். 4 துறைகளிலே ஆசிரியர், டீச்சர்ஸ் கிரேட். He has passed the 4 types of teacher grades examination in Carnatic music and மிருதங்கம் and பரதநாட்டியம் or பன்னிசை. ஆனால் அவர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா தான் இருக்கிறார். டிஓ, அவர் ஆசிரியராக இருக்க வேண்டியவர், ஒரு பாடசாலையினுடைய ஒரு இசை ஆசிரியராக இருக்க வேண்டியவர். ஒரு கூட்டுறவுத்துறையிலே டிஓவாக இருந்தார். இப்ப சுகாதார திணைக்களத்திலே ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருக்கிறார். இதுதான் நம்முடைய சிஸ்டம் இருக்கக்கூடிய பிரச்சனை. அவரை நாங்கள் ஆசிரியராக்க வேண்டும். ஒரு பாடசாலை, ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு பாடசாலையினுடைய ஒரு மகளிர் கல்லூரியுடைய ஒரு ஆசிரியராக கோவாராக இருந்தால் அது கொடுக்கக்கூடிய சமூக பயன் விளைவு என்பது பெரிது. சுகாதார திணைக்களத்தில் பார்க்கிற வவுச்சர் ஒரு வேலையை இன்னொரு பார்க்கலாம், அந்த வேலை இன்னொரு இருக்கு, மினிஸ்டர் இருக்கிற வேலை இன்னொரு பார்க்கலாம், கடிதம் அடிக்கிற வேலை இன்னொரு பார்க்கலாம். ஆனா சித்ராவுடைய இசையை இன்னொரு முடியாது. சித்ரா கூட சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த கர்நாடக சங்கீதத்தை பன்னிசையை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு பள்ளிக்கூடத்தில் இன்னொரு ஆள் இருக்க முடியாது. அவர் ஒரு ஆசிரியராக வர வேண்டியவரை இந்த சிஸ்டம் ஒரு டெவலப்மெண்ட் ஆக்கி இருக்கிறது. இப்படி பல பேர் சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிக்கல் தான் நம்முடைய இனத்தின் சிக்கல். இந்த சிக்கல் தான் நம் சமுதாயத்தின் முன்னேற்றத்தின் சிக்கல். எனவே இந்த வெளியீட்டு விழா என்பது வெறுமனே சிறியவர்களுக்கு மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் பல செய்திகளை சொல்லுகிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.